இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல உங்க வார்த்தையை கொண்டு நீங்க எங்களோடு பேசணும். பேசுகிறது நீர் ஆண்டவர். உங்க பிள்ளைகளோடு உங்க வார்த்தை இடைப்படணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு செய்கிறவன் வாக்கியவான் ஆண்டவர். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த அனுகிரகம் செய்ய. ஆவியானவர் எல்லாரையும் உங்க ஆளுமை கீழ் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே சரியான காரியங்களை புரிந்து கொண்டு இவங்க தம் வாழ்க்கையை மறுசீரமைக்க உதவும். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆழமாய் விதக்க எனக்கு அனுகிரகம் செய்க. இந்த வார்த்தையை என் நாவில வைத்துக் கொள்ள என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். பெரிய மாற்றத்தை நீங்க கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீர்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப ரட்சிப்பு என்ற காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுறேன். ஏன்னா பவுண்டேஷன், ஒரு இவ்வளவு பெரிய பில்டிங் நிக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம் என்னன்னா பவுண்டேஷன். பவுண்டேஷன் சரியில்லைன்னா பில்டிங் நிக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைய சரியாய் வாழ முடியல. கிறிஸ்தவ வாழ்க்கைய சரியா வாழல. நீங்க நினைக்கிற பிரகாரம் வாழ முடியல. அதற்கு காரணம் என்னவென்று நாம் அறிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்க ரட்சிப்பை குறித்து ஆழமாய் அறிந்து கொள்வீர்கள், ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, முதலாவது நம்ம வேதத்தின் அடிப்படையில தெளிவா அவங்களோடு பேசுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ரட்சிப்பு என்னன்னா ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிற காரியம் தான் ரட்சிப்பின் துவக்கமே. ரட்சிப்பு என்பது என்ன? ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிற காரியத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ நம்மளோட ஒரு கேள்விக்குறி, எத்தனை பேர் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறீங்க? நீங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பு எப்படி இருந்தீங்க? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு எப்படி இருக்கிறீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு சரி இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் சரியா இருக்கும். சில பேர் எதற்காக இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போயிருப்பாங்கன்னா, வியாதி மாறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். சில பேர் எதற்காக இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போயிருப்பாங்கன்னா, கடன் மாறினா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இந்த சூழ்நிலை மாறினா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஏதோ பொருத்தனைக்காக ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப என்ன, பூரண ரட்சிப்பு இல்லாத ஒரு கூட்டம் சபையில இருக்குது. அந்த கூட்டம் விசுவாசியாவும் இருக்கலாம், அந்த கூட்டம் ஊழியராகவும் இருக்கலாம். ஆமென். ரெண்டு கூட்டமும் தாங்கள் பூரண, எதற்காக நாம் ஞானஸ்தான், ரட்சிப்பு என்ன என்று தெரியாமலும், தான் ரட்சிக்கப்பட்டோமா படலோமா என்று ரொம்ப சந்தேகத்தின் அடிப்படையிலும் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்தும் இன்னைக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கு. நான் அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்னவென்றால், இப்பொழுது இதுவேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை, ரகசிய வருகையை அவர் பிரத்யட்சமாய் கொடுப்பாருனால் எத்தனை பேர் போவாங்க என்று ரொம்ப சந்தேகக்குறியாதான் இருக்குது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதற்காகனா, உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த காரியத்தின் அடிப்படை நாதம் என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் நானும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உயிர்த்தெழுதலை மையமாய் கொண்டு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது நாம் உயிர்த்தெழப்படுவோமா? அவரை போல் இருக்கிறவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள், அவர் விரும்புகிறதை விரும்புகிறவர்கள், அவர் வெறுப்பதை வெறுக்கிறவர்கள், அவர் சித்தத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டமைக்கிறவர்கள் தான் அவர் வரும் பொழுது நம் உயிரோடு எழுந்திருக்க முடியும். பவுல் இதை குறித்து சொல்லுகிறார், நாம் எல்லாரும் மரிப்பதில்லை, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டு, மறுரூபத்தை மையமாக கொண்டுதான் செயல்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரட்சிப்பின் வழி என்னன்னா, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தொழிற்சாலையில சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு இட்லி தட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னா, அவன் ஒருத்தர் விதைப்பான், அது அரிசியா வளரும், அதை ஒருத்தர் என்ன பண்ணுவான், ப்ராசஸ் பண்ணி தவிடு தனியாகவும் அரிசி தனியாகவும் பேக் பண்ணி அனுப்பான். அந்த அரிசியும் வீட்டுக்கு வரும், உளுந்து வரும்,
அதை ஊற வைப்பாங்க. அதை நல்லா போட்டு கிரைண்டர்ல கிரைண்ட் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணிட்டு பிறகு மியூட்ல இருக்கிறாங்க பாருங்க. ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நடத்தணும் கர்த்தருடைய காரியங்கள். ஆமென். நன்மைக்கு எதுவா இருக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்ப ரட்சிப்பை குறிச்சு நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுதான் இந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். எனக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பி கிரியை செய்யும் போது இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சோ என்னன்னா அந்த அரிசியை குறிச்சு சொல்லிருந்த அரிசி உளுந்து வச்சு ஊற வச்சு அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு அதை இட்லி சட்டியில ஊத்தி அதை வேக வச்சாதான் நம்ம தட்டுக்கு இட்லி ஆகும். ப்ராசஸ் ஆகுதா? அதே மாதிரிதான் உயிர்த்தெழுதல் என்பதுதான் இட்லி தட்டுக்கிற மாதிரி. அது முதலாவது காரியம் விதைக்கப்படுவது என்பதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்புல ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு நடைமுறைகளை ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டாம நம்ம மறுரூபமாக்க முடியாது. நம்ம உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அப்ப என்னன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்ற ஒரு கேள்வியோடும் அடுத்தது நீங்கள் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை நீங்க கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? அல்லது ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறீர்களா என்ற கேள்வியோடு நம்ம இந்த பிரசங்கத்துக்குள்ளாக கடந்து போவோம். வசனம் சொல்லுது, லூக்கா 1:77 வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால் அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு தெரியப்படுத்துகிறது. அப்போ ரட்சிப்பு என்பதற்கு ஈக்குவலா பொருள்படுத்தும்படி சிம்பிளா ஒரு விளக்கத்தை கொடுக்குமானா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன? பாவம் மன்னிப்பு. இததான் தாவீது சொல்றாரு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் அவன் மகிழ்ச்சியான ஆள். அப்ப உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டா இருக்குதா? உங்களுடைய பாவங்கள் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஒரு 9-10 மணிக்கிட்ட நாம இருக்கிறோம். இப்ப இந்த நிமிடம் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று பூரண நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இந்த பூரண நம்பிக்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அப்போ எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு வராது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம எல்லா வழிகளிலும் ரட்சிப்பு உண்டாகும் தேடி தேடி தெரிஞ்சாலும் நம்ம தொலைந்து போயிடுவோம். ஒரே வழிதான் இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம் பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்துல எந்த ஒரு குற்றவாளிகள் நீதிமன்ற குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டுச்சுன்னா அவங்களை நிரபராதிகள் என்று விடுதலையாக்குற சுப்ரீம் அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் யாருக்குதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. அது அவங்க அவனை நிரபராதி என்று தீர்ப்பு எழுதிட்டாங்கன்னா வேற யாராலையும் அவங்கள குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்க யார் ஒருவருக்கு அதிகாரம் உண்டு என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. அப்ப மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப இந்த தெய்வத்தை இரட்சகராய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லை என்றா நாம ஏதோ பிழை பண்ணிருக்கிறோம், நாம ஏதோ புரியாது இருந்திருக்கிறோம், ஏதோ அறியாது இருக்கிறோம். நம்ம சொல்ற எல்லாருக்கும் இட்லி வருது, எனக்கு மட்டும் இட்லி வரலன்னா நீங்க சொல்றீங்களா நானும் அரிசி தான் போடுறேன், நானும் உளுந்து தான் போடுறேன், நீங்க என்னன்னா சொல்றீங்களா அதை போறேன், ஊற வைக்கிறேன், எல்லாம் அரைக்கிறேன். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு ப்ராசஸ்ல தப்பு இருக்கு. அப்போ நம்ம சொன்ன நீ என்ன பண்ண எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க எல்லாவற்றையும் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் அவங்க இட்லி கல்லு மாதிரி இருக்குதுன்னு. அப்ப என்ன காரியம்னா நம்முடைய ப்ராசஸ்ல ஏதோ ஒரு தவறு இருக்குது. இப்ப ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றாலும், நீங்க ரட்சிப்பை இழந்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிழை இருக்குது. அந்த பிழையை கண்டுபிடித்து நாம் சரி செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வராது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல நீங்க இத யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றா,
உங்களுடைய பாவங்கள் வெளியாக்கப்படாமல் இருக்கலாம், ஆனா உங்க பாவங்கள் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. சில பேருடைய பாவம் வெளியாக்கப்படும், சில பேருடைய பாவம் மறைக்கப்படும். ஆனா எல்லா பாவம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக்கப்பட்டிருக்குது. அப்ப நான் சொல்லுகிற தாழ்மையான வேண்டுகள் என்ன? வெளியாக்கப்படலையா, அது வெளியாகாதுன்னு நினைக்காத, அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதனுடைய பாவம் வெளிப்படுத்தப்பட்டாலும் சரி, ஒரு மனிதனுடைய பாவம் வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சரி, அவன் நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் தயவாய் சொல்லுகிற காரியம் என்ன? பாவம் மன்னிப்பாகிய மீட்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். நம்ம ஒரு சிறு குழுவா கூடி இருக்கிறோம். தேவன் நம்மோடு இடைப்படுவாரானால் அது மிகவும் நன்மை. ஆமென். ரட்சிப்புக்கு தேவையானது என்னவென்றா விசுவாசம். ரட்சிப்புக்கு தேவையானது என்றா விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதையும், நம்முடைய பாவத்தை மீட்கிற சக்தி, வல்லமை, அதிகாரம் அவருக்கு உண்டு என்பதையும் நான் நம்புவதற்கு பேர்தான் விசுவாசம். விசுவாசம் என்பது ரொம்ப பயங்கரமான, ரொம்ப புரியாத புதிரான காரியம் இல்ல. என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றும், என் பாவத்தை நீக்கும் பலி அவர் என்பதையும், அவர்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதையும் நான் நம்புவதற்கு பேருதான் விசுவாசம். இப்ப நீங்க தயவு செய்து புரிய வேண்டிய காரியம்னா, நான் எந்த பாவம் செய்திருந்தாலும் இந்த நாள் முதற்கொண்டு என் பாவத்துக்கான பரிகார பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிப்பதோ, என் பாவத்தை அவர் மன்னித்து விட்டால் மன்னித்தே ஆகப்பட்டது என்ற உறுதியையும் பெற்றுக்கொள்வது பேர்தான் விசுவாசம். ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், மனிதன் வசனம் சொல்லுது எல்லா மனிதரும் பாவம் செய்தோம். அப்ப எப்படி? இவர்கள் பாவி, அவர்கள் பாவி, எல்லாரும் பாவிதான். எல்லாரும் பாவி. இந்த பாவி என்ற வார்த்தைக்கு விதிவிலக்கு யாருமே இல்லை. எல்லா மனிதரும் பாவி, எல்லா மனிதரும் பாவி. அப்ப நம்ம மனதில் கொள்ள வேண்டியதுனா எல்லா மனிதரும் பாவி. அப்ப எல்லாரும் பாவியா இருக்கிறபடினால் எல்லாருக்கும் ரட்சிப்பு வேண்டும். அப்ப ரட்சிப்புக்கு என்ன தேவைன்னா, ரட்சிப்புக்கு மனம் திரும்புதல் தேவை. ரட்சிப்புக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்துல அதிகமா நீங்க கேட்கிறீங்க, மனம் திரும்பிட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ மனம் திரும்பிட்டியா, நீங்க ரட்சிக்கப்பட்டியா? இந்த கேள்வியை கேட்டு 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 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னொன்னு அதிகமா சொல்ற காரியம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனாலே அவங்க நமக்கு கொடுக்குற முத்திர பாவி. என்ன சொல்லுவாங்க? பாவி பாவி பாவின்னு சொல்லுவாங்க. மனம் திரும்பிட்டியான்னு கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டியா கேட்பாங்க. இதை விட்டு அவங்களுக்கு வேற வழியே இல்லை, வேற வார்த்தையே வராது. ஏன் பாவி பாவி பாவத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் இவ்வளவு ஆணித்தரமா பேசுறேன்னா, மனித வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம் தான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் பாவம் தான். உன் வியாதிக்கு காரணம் பாவம் தான், உன்னுடைய வறுமைக்கு காரணம் பாவம் தான், உன்னுடைய இல்லாமைக்கு காரணம் பாவம் தான், உன் வாழ்க்கையில இருக்கிற நடக்கிற தீமைக்கு காரணம் பாவம் தான், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தீமைக்கும் காரணம் பாவம். சோ அதை அறிந்ததுனாலதான் இந்த கிறிஸ்தவத்துல அதிகமாய் பாவத்தை குறித்து பேசுகிறாங்க. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில தீமையில இருந்து விலக்கப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்றது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் எதில் நிலைத்திருக்கவனா, முடிவு பரியந்தம் ஆண்டவர் மேல் உள்ள அன்பிலையும், முடிவு பரியந்தம் சக மனிதர்கள் மேல் இருக்கிற அன்பிலையும் நிலைத்திருக்கும் போது ரட்சிக்கப்படுவோம். அன்பு என்பது வித்தியாசமா இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்புனா எல்லாரையும் நான் நேசிக்க முடியுமா? அப்ப அன்புக்கு வேத வசனம் என்ன ஒரு வரையறை கொடுக்குதுன்னா, சுத்த இருதயத்துல இருக்கணும் அன்பு. ஏன்னா சில பேர் அன்பு செலுத்துறாங்க, அந்த அன்பு இருதயம் கெட்டு போன இருதயத்துல பாவத்தினால உண்டான அன்பு. சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளில் பிறக்கும் அன்பு. அப்ப என்ன பண்ணா, ஒரு கள்ள காதல்ல அன்பு இருக்குது, நான் நேசிக்கிறேன்னா சொல்றாங்க, அதுல சுத்த இருதயம் இல்லை, நல்ல மனசாட்சியும் இல்லை, விசுவாசமும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய அன்பு எதை குறிக்குதுன்னா, சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளில் பிறக்கும் அன்பு தான் அன்பு. இப்ப எல்லாரையும் நான் நேசிக்க முடியுமா? அப்ப நேசத்தை எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். சுத்த இருதயமா நான் ஒருவனை நேசிக்கிறேனா, நல்ல மனசாட்சியோடு நான் ஒருவனை நேசிக்கிறேனா, என் மனசாட்சியில மாயமற்ற விசுவாசம் இருக்குதா, இப்படினால் பிறக்கும் அன்பு தான் அன்பு. அப்ப ஆண்டவர் சொல்றார், அன்பிலே நிலைத்து இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப தவறான ஒரு அன்பு நம்மை ரட்சிப்பிலிருந்து வழி விலக செய்யும். அது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாரையும் நம்ம நேசிக்க முடியுமா? எல்லாரையும் நேசிக்க முடியும். ஆனா நேசிக்கிறது வரையறை என்ன தெரியுமா? சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி. அப்ப துர்மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது, நல்லதுன்னு ஒண்ணு கெட்டதுன்னா இருக்குதா? கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குது, புரியுதுங்களா? வெயில்னு ஒண்ணு இருந்தா நிழல்னு இருக்குது, வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா இருட்டு ஒண்ணு இருக்குது, பகல்னா இரவுன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப சுத்த இருதயம்னா கெட்ட இருதயம் ஒண்ணு இருக்குது. அப்ப அன்பு கெட்ட இருதயத்துல உண்டாகும். நல்ல மனசாட்சின்னா கெட்ட மனசாட்சி இருக்குது. மாயமற்ற விசுவாசம்னா மாயமுள்ள விசுவாசம் இருக்குது. அப்போ இந்த மூணும் அடிப்படையா கொண்ட ஒரு அன்பு பிறக்குமானா அது தெய்வீக அன்பு. இந்த மூணு அன்புக்கும் விரோதமாய் ஒரு அன்பு பிறக்குமானா அது என்னன்னா அது மோசமான அன்பு. அப்ப நம்முடைய அன்பு எப்படியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். அப்ப இந்த காலகட்டம் எப்படியாப்பட்ட காலகட்டம்னா மாய்மாலம் நிறைந்த காலகட்டம், பொய் நிறைந்த காலகட்டம், ஏமாற்றுதனம் நிறைந்த காலகட்டம், அயோக்கியங்கள் நிறைந்த காலகட்டம், ஒருவரை ஏமாற்றுவன் மிகுதியாய் நிறைந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கணவனை மனைவி ஏமாற்றுவதும், மனைவியை கணவன் ஏமாற்றுவதும், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாற்றுவதும், வேலை செய்யற இடத்துல எஜமானை ஏமாற்றுவதும், எஜமான வேலைக்காரனை ஏமாற்றுவதும், ஏமாற்றம் நிறைந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்கிற காலகட்டத்துலதான் தேவன் நம்ம அழைத்து சொல்றாரு, நீ சுத்தமான உன்னை காத்துக்கொள் சொல்றாரு. நம்ம பாவம் செய்வதனால நம்ம பாவி இல்ல, நம்ம பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யணும். அப்ப ஆண்டோட ரட்சிப்பு என்பது என்ன? பாவி என்ற நிலையே மாத்துற. உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னா, ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணி கசப்பா இருக்குது, நம்ம குடிக்கிறோம். என்ன தண்ணி கசப்பா இருக்குது? நம்ம பாக்குறோம், குடத்துல பாக்குறோம், தண்ணி நல்லா தான் இருக்குது, டேங்க்ல பாக்குறோம் நல்லா தான் இருக்குது. நீங்க போய் பாத்தீங்கன்னா கிணத்துல ஏதோ விழுந்து கெட்டு போயிடுச்சுன்னா ஃபுல்லா கெட்டா இருக்கும். அப்போ கெடுதல் என்பது கிளாஸ்ல வரல, கிளாஸ்ல இருக்கிற டம்ளர்ல இருக்கிற தண்ணியில வரல, குடத்துல இருக்கிற தண்ணியில வரல, டேங்க்ல இருக்கிற தண்ணியில வரல, அது கிணத்துலயே அது பவுண்டேஷன்லயே எரரா இருக்குது. அதேதான் நான் பாவியா இருக்கிறதுனால என் குடும்பத்துல பாவம் வருது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில பாவம் வருது, என்னோட சுற்றி பாவம் வருது, நான் நினைக்கிறது நடக்காம நான் நினைக்கானது என் வாழ்க்கையில நடக்குது, முற்றிலும் தீமையினால் சூழப்பட்டு இருக்கிறேன். விளங்குதா? எத்தனை பேரு புரியுது? அப்ப நம்ம பாவி என்ற நிலை மாறாம நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வராது. வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில நம் காரியத்தை மறுசீரமைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கி கொண்டீங்க, மிக மோசமான ஆபத்து. எல்லாம் என்ன கவனிக்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது, ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏதோ ஒரு ஆபத்துல நீங்க சிக்கி கொண்டீங்க, மிக மோசமான ஆபத்து. அந்த ஆபத்துல உங்க உயிர் மயிர் இழல தப்பிச்சு வந்துட்டீங்க. அது வேதத்தின் பேரு நல்ல பேரு, சுத்த தமிழ்ல அதுதான் அர்த்தம். அதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசி பேசி கெட்டதாக்கிட்டாங்க நல்ல பேரு. ஆமேன். முடின்லாம் இல்ல, அது சுத்த தமிழ்ல அதுதான் அது பேரு. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய காரியம்னா, இழையில அந்த நூல் இழையில நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். திரும்பவும் அந்த இடத்துல போய் விழுவீங்களா? எத்தனை பேர் போவீங்க? ஒரு அடிபட்டுச்சு, ஏதோ ஒரு சேதம் ஆயிடுச்சு, திரும்ப அந்த சேதத்தை வலைய போய் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இது அப்படியே மனசுல வச்சுக்கோ. ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல இருந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுது. 4 காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற காரியத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது என்னன்னா மனஸ்தாபப்படுவது. மனஸ்தாபப்பட்டாதான் மனம் திரும்புதல் வரும். துக்கப்படணும். ஃபர்ஸ்ட்னாதே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் மனம் திரும்புதல், மனம் திரும்புதலை கொண்டு வரும். மனம் திரும்புதல் என்ன பண்ணனா ஒரு விசுவாசத்துக்குள்ள நடத்தணும். அந்த விசுவாசம் நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இந்த 4 காரியங்களை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனமும், ஒருத்தர் யோவான் 12ஆம் அதிகாரம் 47வது வசனமும், இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏது லூக்காவா? படிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்ததன் நோக்கம் என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அடுத்தது வாசிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால்
அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க, உலகம்னா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்தார். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இப்ப ரட்சிப்பு என்பது உங்களுக்கு புரிஞ்சுதா? ரட்சிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ரட்சிப்புக்காக நம்ம யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ரட்சிப்புக்காக யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. ரட்சிப்புக்கு ஒரே வழி இயேசுதான். நம்மளை மன்னிக்க ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும். ஆமே. அப்போ நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன் ஏன் அவர்கிட்ட பாரு, நல்லா கவனி. ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? யாருக்கு ரட்சிக்க வேண்டும்? யாருக்கு ரட்சிப்பு வேண்டும்? நம்ம நிறைய கேள்வி. ஏன் நம்ம ரட்சிக்க பண்ணோம்? இந்த ரட்சிப்பு 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 ரட்சிப்புன்றாங்களே, இந்த பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்புன்றாங்களே, இந்த மீட்பு மீட்பு மீட்புன்னு சொல்றாங்களே இந்த கிறிஸ்தவர்கள். ஏன் ஏன் ஏன்னா இந்த சத்திய வேதாகமும் சொல்லுகிறபடி இதுல சொல்லுதெல்லாம் உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அப்ப இந்த மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியும் தீர்வையும் இந்த வேத வசனத்தில் அன்றி வேறு எங்கோ இல்லவே இல்லை. அப்ப இந்த வேத வசனத்துல இருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும்? சிம்பிளா சொன்னா, ஏன் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்? ஏன் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணுமா? இல்ல. அப்ப நீங்க வேதத்துல ஆழமா இதை புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து. வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் வாசிப்போம். பழைய ஏற்பாடுல 4 அந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சொல்றேன், வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, எல்லா மனிதர்களும் என்னுடையவர்கள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ மகனின் ஆத்துமாவும் அப்படியே இருக்குது. ஆத்துமாக்கு வித்தியாசம் இல்ல. இந்த குழந்தைக்கு ஆத்துமாக்கு என்ன வேல்யூ இருக்குதோ, வயதான ஒரு பெரியவர்களுடைய வேல்யூ ஆத்துமாக்கு அதே வேல்யூ தான். ஆத்துமா வேல்யூல வித்தியாசம் இல்ல. நம்ம வாசிக்கலாம், 1 கிராம் தங்கத்துக்கு வேற வேலை, 10 கிராம் தங்கத்துக்கு வேற இல்லை, அப்படிலாம் இருக்குல்ல. ஆனா ஆத்துமாவுடைய தரம் மாறவே மாறாது. எல்லா மனிதனுடைய ஆத்துமா வேல்யூ ஒண்ணுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செஞ்சா அது எந்த ஆத்துமா இருந்தாலும் சாகும். அது அப்பாவா இருக்கலாம், அது பேரனா இருக்கலாம், அது தாத்தாவா இருக்கலாம், அது பாட்டியா இருக்கலாம், அது யாராவனா இருக்கலாம், அது எவங்களா இருக்கலாம், அவர் ராஜாவா இருக்கலாம், அவர் அடிமையாக இருக்கலாம், உயர் அதிகாரியா இருக்கலாம், குடியானவனா இருக்கலாம், எப்பேற்பட்டவனா இருக்கலாம். எந்த மனிதனும் மனுஷியும் பாவம் செய்வார்களானா அவங்க ஆத்துமா சாகும். அப்ப ரட்சிப்பு ஏன் என்றால் ஆத்துமா மரணத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக. நான் இந்த சொல்ல ரொம்ப காரியமா நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேரோட நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அது கை தூக்குங்களேன், நல்லா தூக்குங்க. நானா கெட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களா? இதுக்குதான் நீங்க நல்லா இருக்கவும் உங்க குடும்பம் நல்லா இருக்கவும், அதற்காக தான் நான் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுறேன். விலையேற பெற்ற ரட்சிப்புங்க. தயவு செய்து விட்டுடாதீங்க. தயவு செய்து கவனத்தை சிதறிடாதீங்க. உங்க கவனம் சிதறுமானா நீங்க அடுத்தது இந்த மாதிரி காரியத்தை நான் பேசுவாங்கன்னா எனக்கு தெரியல. ஆமே. அப்போ வேத வசனத்துல இருந்து ஏன் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய, ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல பேசினேன். அதுல நிறைய பேர் கேட்டாங்களா கேட்கல எனக்கு தெரியாது. கேட்டவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்து வாழ்க்கை நல்லா இருக்குது. கேட்டு திருந்தாதவங்களை என் கண்ணாரியே பாக்குறேன், அவங்க வாழ்க்கை கேட்டு போனது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் ஆக்கினை தீர்க்காம வராம, நீ கீழ்ப்படியாமனாலும் ஆக்கினை தீர்ப்பு மேல வந்து. ஆமென். நீங்க கேட்கலன்னா உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வரும். ஆண்டவருடைய மிகப்பெரிய காரியமே நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்பினா உங்க காதை விட்டு கேளுங்க. நான் சொல்லுறதா, நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் அதிகமா விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த காரியத்தை காது கொடுத்து கேளுங்க. வேதத்துல
கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் தாவீது. அவன் பேர் என்னது? தாவீது. வசனம் சொல்லுது, அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவன், அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் தேவனுக்கு ரொம்ப நேசிக்க தகுந்த ஆள். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, வசனத்தின் பிரகாரம் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அதே மாதிரி நேசிக்கிறார். நீங்க சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் தாவீதை தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போல தேவன் நம்மளையும் நேசிக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவரை நேசிக்கிற விதத்துல ஏற்றத்தாழ்வு உண்டாகலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிற விதத்துல ஏற்றத்தாழ்வு இல்ல, அவரிடத்தில் பட்சபாதம் இல்ல. அதனால இந்த வேதத்துல ஒருத்தன் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சாட்சி சொன்னார்னா அது தாவீது. அந்த தாவீதை வச்சு உங்களோட பேச போறேன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இந்த தாவீது ரொம்ப நல்லவரா இருந்தாரு. 30 வயசுல ராஜாவா 30 வயசுல ராஜாவாயிட்ட பிறகு இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, அவர் சும்மா ஒரு நாள் சுத்திட்டு இருந்தார். நம்மளுக்கு பொழுது போகலன்னா சுத்த மாட்டோம். நம்ம பொழுது போகலன்னா டிவி பார்ப்போம்ல, நம்ம பொழுது போகலன்னா மொபைல்ல நோண்டுவோம்ல, நம்ம பொழுது போனா சும்மா ரவுண்டு வச்ச ரோட்ல நின்று யாருன்னா கும்பலா உட்காந்து பேசினாங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசுவோம்ல. அதே மாதிரிதான் தாவீது கொஞ்சம் போர் அடிச்சுது. அதனால என்ன பண்ணாருன்னா உலாவ ஆரம்பிச்சாரு. உங்க வேலையில நீங்க செய்யாம வீண் அலுவலை செய்யும் போது பாவத்தில் வேண்டும். பிஸியா இருக்குது ரொம்ப நல்லது. நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ வீட்டுல ரொம்ப வேலையாவே இருக்குது, எல்லா வேலையும் நல்லது, நீ வேலையை செஞ்சிருந்தா உன் மைண்டு தப்பா அதை யோசிக்க. நீ சும்மா இருந்தா வசனம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சும்மா இருக்கிற இதுல எம்டி மைண்ட் டெவில் பேலன்ஸ். நீ யோசிக்க சும்மாவே உன் மனது இருக்குமானா பிசாசு அதுல கோட்டை கட்டி வாழும். தப்பா யோசிப்பேன். சும்மா இருந்தா இருதயம் தப்பா யோசிக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தவறான வழிக்கு காரணம் என்னதான், அவங்க சும்மா இருக்கிறது தான். சும்மா இருக்கிற நிறைய பேர் பாவத்துல விழுந்துருவான், பாவம் செஞ்சிருவான், பாவம் அவனை மேற்கொள்ளும். தாவீது என்ன பண்ணா தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. தாவீது என்ன பண்ணா தெரியுமா? உலாவி இருந்தார். வாழ்க்கையில உலாவி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, குளிக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். பைபிள் தான் இருக்குது. அது பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, இயற்கையா ஒரு விபத்தா நடந்து அப்படி போய் பாஸ் அண்ட் க்ளவுட் மாதிரி அவர் போயிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. நல்லா கேளுங்க, உங்களை பாவத்துல தள்ளினாதான் உங்க வாழ்க்கை நாசமா போகணும்னு சாத்தானுக்கு தெரியும். நீ பாவத்துல விழுந்தாதான் உன் பிள்ளைகள் கெட்டு போவாங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். நீ பாவத்துல விழுந்தாதான் உனக்கு வியாதி வரும்னு சாத்தானுக்கு தெரியும். நீ பாவத்துல விழுந்தாதான் உன் வாழ்க்கையில எல்லா தீமைகளும் வரும் சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுடைய ஒரே நோக்கம் எப்படியாச்சும் உன்னை பாவத்துல தள்ள வைக்கணும். அது எந்த பாவமா இருக்கலாம்? மத்தவங்களை ஏமாத்துற பாவமா இருக்கலாம், பண விஷயத்துல கொள்ளடிக்கிற பாவமா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம். வேதம் எதையெல்லாம் பாவம் என்று வகையறுத்து வச்சுக்குதோ, எதெல்லாம் தப்புன்னு பைபிள் சொல்லுதோ, அதுல ஏதாவது ஒண்ணுல உன்னை தள்ளி விடும்படி சாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான். சாத்தானுடைய முதன்மை நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாச்சு பாவத்துல தள்ள வச்சிடணும். இந்த குழந்தை இருக்குது, சம்மாடி திடீர்னு என்கிட்ட வாங்குவாரு. எப்படி வாங்குவாரு? ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாரு. அப்ப என்ன சாத்தான்னா, எந்த பாவம் செஞ்சா அவங்க உதவுவாங்கன்னு தெரியும், அந்த பாவத்தை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரிதான் எந்த பாவத்தை செஞ்சா உன் வாழ்க்கையில தீமை வருமோ அந்த பாவத்தை சாத்தான் ஈஸியா அவனை செய்ய வச்சிருவான். அதற்கான வழியையும் அவன் தான் போட்டு தருவான், அதற்கான வாய்ப்பையும் அவன் தான் உண்டாக்கி தருவான். சாத்தான் பாவம் செய்வதற்கான வழியையும் உண்டாக்கி தருவா, சாத்தான் பாவம் செய்வதற்கான வாய்ப்பையும் உண்டாக்கி தருவா. அந்த வாய்ப்பின் வழியாய் நீ சென்று பாவம் செய்த போது உன்னை குற்றம் சாட்ட, உன்னை அழிக்க எழுப்பி நிற்கிற அவன் தான் உன்னை அழிக்கவும் செய்வான். வசனம் சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறொன்றுக்கு வரான். எவன் ஆட எவன் கைய குச்சி அடிக்காத போது குர்பானி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? எவன் குச்சி வாங்கி எடுத்துட்டு போறானா அவன் தான் வெட்ட போறான். எவன் உனக்கு பாவத்துக்கு வழி போட்டு, எவன் உனக்கு பாவத்துக்கு வாய்ப்பை வகுத்து கொடுத்து உன்னை அதுல நடத்தி கொண்டு போகிறானோ அவன் தான் உன்னை அடிக்க போறான், அவன் தான் உன்னை அறுக்க போறான். நான் சொல்றேன், எந்த ஒரு மனிதனுக்கும் பாவத்துக்கான வாய்ப்பும் வழியையும் சாத்தானால் தான் உண்டாக்க முடியும். அந்த வழியும் வாய்ப்பும் எதற்காக தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன்னை சாகடிப்பதற்கான வழிதான் பாவத்தின் துவக்கம். அல்லேலூயா. நான் சொல்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீ செய்த பாவம் சின்னதா இருக்கலாம், நீ செய்யற பாவம் பெருசா இருக்கலாம். பாவத்துல சின்னது பெருசு இல்ல, எல்லா பாவமும் மரணத்தை கொண்டு வரும். பாய்சன்ல சின்ன பாய்சன் பெரிய பாய்சன் இருக்குதா? ஒரு சொம்பு பாய்சன் குடிச்சாதான் சாவுன்னு இருக்குதா?
ஒரு சொட்டு பாய்ச்சல் குடிச்சாலும் சாவ, ஒரு சொம்பு பாய்ச்சல் குடிச்சாலும் சாவ, பாய்ச்சல் இருக்கிற ஒரு நீச்சல் குளத்துல மூழ்கினாலும் சாவ. பாய்ச்சன் வேலையே செய்யும். அதே போல பாவம் தன் வேலைய ஆட்டோமேட்டிக்கா செய்யும். அது சின்னது பெருசுன்னு பேரு வழி இல்ல. ரெண்டுதா சில பேர் சொல்லுவாங்க, சின்ன போய் சொல்லிட்டேன் சாவுதான் வரும். நான் பெரிய போய் சொல்லிட்டேன் சாவுதான் வரும். சின்ன பொய்க்கு சின்ன சாவும், பெரிய பொய்க்கு பெரிய சாவு இல்ல, சாவு ஒன்னேதான். உன்னதான் தப்பு பண்ணிட்டேன். சின்னதா மரணத்துக்கு சின்ன மரணம் பெரிய மரணம் எதுனாகுதா? உயிர் தானே. பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் சாகும். மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்தல். முதல்ல தேவனை விட்டு பிரிவ, அப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிவ, அப்புறம் சமாதானத்தை விட்டு பிரிவ, அப்புறம் சந்தோஷத்தை விட்டு பிரிவ, அடுத்தது உன் உடம்புல இருந்து சுகம் பிரிஞ்சு போவோம், உன் வாழ்க்கையில இருந்து பணம் பிரிஞ்சு போவோம், உனக்கு இல்ல எல்லா நன்மையும் பிரிஞ்சு போவோம். ஒரு நாள் உன் உடலை விட்டு உன் உயிரை பிரிஞ்சு போவோம். துவக்கம் பாவம் முதலாவது தேவனை விட்டு பிரிய வைக்கும். தேவனை விட்டு பிரிச்சுட்டுனா எல்லா விதமான நன்மையும் பிரிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டுல ஃபேனு எல்லாமே எல்லா விதமான எலக்ட்ரிசிட்டி, எல்லா எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்குது. எல்லாம் எதனால இயங்குது? மின்சாரம், கரண்டால இயங்குது. இதெல்லாம் போயிட்டு ஒரு பாக்ஸ்ல கனெக்ட் ஆகும். அங்க கட் பண்ணா என்ன ஆகும்? எல்லாம் இருக்கும், ஓடாது. அதே மாதிரிதான் பாவம் தேவனோடு இருக்கிற தொடர்பை கட் பண்ணிட்ட பிறகு உன் வாழ்க்கையில இருக்கிற எந்த நன்மையும் ஒர்க் ஆக கலங்குதா? கரண்ட் இருக்கும், ஓடாது. ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஓடாது. வாஷிங் மிஷின் இருக்கும், ஓடாது. ஏசி இருக்கும், ஓடாது. எல்லாம் இருக்கும், ஓடாது. ஏன் ஓடாதுன்னா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. தேவனோடு இருக்கிற தொடர்பை கட் பண்ற வேலையை எது செய்யணும்? பாவம் செய்யும். அந்த பாவம் அந்த கட் பண்ற வேலையை செய்த உடனே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகி ஒரு நாள் நாமே ஆஃப் ஆயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த தாவீது வாழ்க்கையில நல்லாதான் போயிட்டு இருந்தது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாரு, தேவனுக்கு பிரியமான காரியங்களா இருந்தது. ஒரு நாள் பார்க்க கூடாத பாத்துட்டாரு. ஐயோ கடவுளே, சாமி தப்பு செஞ்சுட்டு ஓடி இருந்தா பரவாயில்ல, வாய்ப்புகளை சாத்தான் தேடி வந்து கொடுப்பான் அவன்கிட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை ஆண்ட விட்டது பிரிக்கிறதுக்கு சாத்தான் எந்த வாய்ப்புகளையும் வாழ்க்கையில கொடுப்பான், என்ன வேணா கொடுப்பான். அவன் கொடுக்கறது நோக்கம் உன்னை கெடுக்கிறதுக்கு. சொல்லுங்க, சாத்தான் அள்ளி அள்ளி கொடுக்கறது நோக்கம் உன்னை கெடுக்கிறதுக்கு தான். கெட்டவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு, தெரியும். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. கெட்டவங்க இன்னைக்கு அழுதுன்னு இருக்கிறாங்க. என் வாழ்க்கை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா? உன் மாற்றத்துக்கான வழியதான் நீ நான் பேசின்னு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிரசங்கங்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக இல்ல, இந்த பிரசங்கம் உங்க பயத்துல இருந்து விடுதலை ஆக்குவதற்காக. தேவனுக்கு ஏற்ற சாட்சி பெற்று போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணு பாத்துட்டாரு. அது பாத்துட்டு தப்பு விலகி போலால, கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, அது அகிதோபேலோட பேத்தி, அது இன்னாரோட மகள், அவரு உரியாவோட மனைவி. சொன்னவனையும் யார் வீட்டுல தம்ம வளர்ந்தது? அந்த பொண்ணு தாவீது வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணு. விளங்குதா? அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பெண்ணோட தவறான காரியங்களை ஈடுபட்டுட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவரு என்ன சொன்னாரு? யாருக்கும் தெரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, யாருக்கும் தெரியல. நிறைய பேருடைய பாவம் யாருக்கும் தெரியாம தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாரு? பழைய எப்பவுமே போல வாழுறாரு. நல்லா ராஜா ட்ரெஸ் போடுறாரு, நல்லா நடக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா உடுத்துறாரு, நல்லா தூங்குறாரு, நல்லவன் போலவே நடிச்சு நிற்கிறாரு. இன்னைக்கு உலகம் எல்லாம் பாவத்துல விழுந்துட்டு நல்லவன் போலவே நடிச்சு நிற்குது. எல்லாம் கெட்டவன் தான். நல்லவனாய் வாழ்வதை விட்டு நல்லவனாய் நடிக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு. நான் சொல்ற கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. இனி கிறிஸ்தவன் நல்லவனா வாழ்வதை விட்டு நல்லவனா நடிச்சுன்னு இருக்கிறான். நல்லவங்களா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்ல, நடிப்பு நல்ல நடிக்க. நல்ல பெரும் நல்ல நடிகர்லாம் கிறிஸ்தவன் கிட்ட தோத்துருவான். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் போல ஆக்ட் பண்ணான். வெள்ளையும் சொல்லிமா போட்டுக்கின்னு, நல்லா அக்கல்ல ஒரு பைப்ல வச்சுக்கின்னு நல்லா போயிட்டு பிரைசலா நடிக்காத. உன் நடிப்பு உன்னை அது நரகத்துக்கு கொண்டு போயிடும், மரணத்துக்கு போயிடுவேன். நல்லவனா நடிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, நல்லவனா வாழ்வதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். என்னை கிறிஸ்தவம் பட்டாரு நல்லவனா நடிச்சிருது. நான் சொல்றேன், நல்லவனா நடிக்காத.
ஆண்டவர் நல்லவனாய் வாழ்வதற்காக அழைச்சிருக்கிறார். ஆமே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மாத்த விரும்புகிறார். அப்ப ரட்சிப்பு எதற்காகனா, நீ நல்லவனாய் நடிக்கிற உன்னை நல்லவனாய் மாத்துகிற ஒரு வழி பேரு தான் ரட்சிப்பு. சொல்லுங்க, நல்லவனா நடிக்கிறல நல்லவனா நடிச்சுன்னு இருக்கிறல, நல்லவனா நடிச்சிருக்கிற உங்களை நல்லவர்களாகவே மாற்றுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. தெரியுதா அவனுக்கு எத்தனை பேர் ரட்சிப்பு வேணும்னு? இன்னைக்கு நிறைய பேர் நடிக்கிறோங்க. என்னையே உட்பட்டு சொல்றேன், நடிக்கிறோம். நாடக மேடை இல்லாம நடிக்கிறோம், நாடக வேஷம் இல்லாம வேஷம் போடுறோம், நல்ல வேஷம் போடுறோம். ஊருக்கு ஏத்த மாதிரி, மனிதனுக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசமான மனிதர்களை நல்லவர்களாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்ப நம்ம நல்லவனா இருக்கணுமா, நல்லவனா நடிக்கணுமா, நல்லவனா வாழணுமா? சொல்லுங்களேன். நல்லவங்களா நடிக்க போறீங்களா, நல்லவங்களா வாழ போறீங்களா? நல்லவங்களா வாழ போறீங்கன்னா வசனத்தை தெளிவா கேளுங்க. இந்த தாவீது என்ன பண்றாரு? பாவம் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் கிட்ட தானே போனோம். அவர் தான் எழுதினாரு, நான் பாதாளத்துல போனாலும் அங்க நீங்க பாக்குறீங்க, நான் வானத்துல ஏறினாலும் அங்க நீங்க இருக்கிறீங்க, உங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்வேன், உங்க கண்களுக்கு முன்பாக ஒண்ணும் மறைக்க முடியாது. எழுதினவர் அவரு தானே, வெளிப்பாடு அவருக்கு தானே கொடுத்தாரு. இந்த வெளிப்பாடு பெற்றவர் தப்பு செஞ்சுட்டு யாரு கண்ணுக்கும் தெரியல, நல்லவன் போலே நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பாவம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பாவம், என்னைக்குமே பாவம் சீக்கிரட்டா இருக்காது. என்னைக்குன்னா ஒரு பாவம் வெளிப்பட்டாரோ, என்ன ஆச்சு, பாவத்தின் வெளிப்பாடாச்சு. அந்தமா சொல்லிச்சு, நான் கர்ப்பம் ஆயிட்டேன் போய் சொல்லி தாவிக்கிட்டேன். நான் இது பாக்குறாரு, என்னடா இது, ஒரு பேரு குண்டை போட்டுச்சு, என்ன பண்ணோம், சரி அவங்க வீட்டுக்காரனை அனுப்பிச்சு விட்டுலாம். வீட்டுக்காரன் என்ன தெரியுமா, உண்மையான ஆளு. அவர் யுத்த காலத்துல சண்டை பண்ணுவாரு உரியாவை கூட, உரியாவா உனக்கு லீவ், வீட்டுக்கு போய் ஜாலியாரு, எப்படியோ சமாளிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. நீ ஜாலியா. அவன் என்ன பண்றானா, தேவஜனம் அங்க யுத்தத்துல மாண்டு கொண்டு இருக்க, தேவஜனம் யுத்தத்துல அழிந்து கொண்டு இருக்க, நான் போய் சொகுசு வாழ்க்கை வாழலாமா? அவன் போய் அங்கேயே ராஜாவோட வீடு அரண்மனை வாசல்லே பார்த்து தூங்கிடுவான். காலை எழுந்து பார்த்தா அவன் வாசல் நினைப்பான், ஏய் வீட்டுக்குள்ள போல, ஏன்னா வீட்டுக்கு போல. அவன் சொல்லுவான், ராஜா ஜனெல்லாம் கஷ்டப்பட்டு ராஜா, இவ்வளவு நல்லவன். ஒருத்தர் நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தர் நல்லவனா வாழ்ந்து இருக்கிறான். நல்லவனா நடிக்கிறவனுக்கும் நல்லவனா வாழ்றவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு ஒரு உரையாடல் போது, நல்லவனா வாழ்ந்து இருக்கிறவன் சொல்றான், நல்லவனா நடிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து, ராஜா ராஜா தேவஜனம் அழிந்து இருக்குது, இங்க தானே ஜாலியா இருக்க முடியுமா, அதெல்லாம் நான் இங்க இருந்துட்டேன், சரிடா உரா இன்னைக்கு நைட்டு வீடு போறேன் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்துட்டான், திருப்பி வந்து வச்சாரு, எப்பயாச்சும் என் பாவத்தை நான் மாத்திடலாம், எப்பயாச்சும் என் பாவத்தை முடியலாம், ஏதாச்சும் நான் ஏதோ டாக்டிக்ஸ் பண்ணி நான் சொல்லலாம், தேவஜனம் அழிந்துன்னு இருக்க, தேவஜனம் கஷ்டப்பட்டு இருக்க, ராஜா நான் என்ன பண்ண முடியும், ராஜா நான் போக மாட்டேன். அவன் சொல்றான், இவனை மாத்தவே முடியாது. நல்லவனாய் நடிக்கிறவன மாறிடுவான், நல்லவனா வாழுறவன் மாறவே மாட்டான். அதனால அவன் ஒரு முடிவு பண்ணான், டேய் நீ திரும்ப யுத்த காலத்துக்கு போ, திரும்ப என்ன பண்ணு, சண்டிகா போ. ஒரு லெட்டர் எழுதுறான். யாருக்கு? அங்க இருக்கிற தன்னுடைய ஸ்தானாதிபதிக்கு எழுதுறான். யுத்த காலத்துல யுத்தம் மும்முரமா நடக்கும் போது அவனை முன்னாடி விட்டு நீங்க பின்னாடி வந்துருங்க, அவனை சாவச்சிருவாங்க. லெட்டர் எடுத்துன்னு போறான். அவன் லெட்டரை கூட பிரிச்சு படிக்கலங்க, தான் சாவ நிர்ணயிச்ச லெட்டரை தன் கரத்துல கொண்டு போய் ஒருத்தன் எழுதுறான், ஒருத்தன் படிக்கிறான். நடுவுல அவன் பத்தி இருந்தா அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். அவளை எவ்வளவு உண்மையான ஆளு பாரு, என் ராஜா எழுதி கொடுத்த லெட்டரை கூட நான் வாசிக்க மாட்டேன்னு உண்மையா திரும்பி குத்தான். உண்மையா குத்தவனையும் யுத்த காலத்துல அதே மாதிரி சாவ வச்சிட்டாங்க. கடவுள் சும்மாவா இருப்பாரு? நீங்க நினைக்கலாம் நாம பாவம் செஞ்சுட்டு பாவத்தை மறைச்சிடலாம், பாவத்தை நல்லா குழி தோண்டி புதைச்சி நல்லா டன் கணக்குல கல்லையை போட்டு வச்சு அது மேல நம்ம ஏறி உக்காந்து நல்லவங்க போல ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் மறைக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. இவரு என்ன பண்ணாரு, அந்த பொண்ணை கூப்பிட்டாரு யுத்த காலத்துல, எனக்கு உத்தமமான ஒருத்தர் செத்து போயிட்டான், என்ன பண்ணுறது, அவன் மனைவிக்கு நானே வாழ்க்கை தரேன்னு ராஜா கல்யாணம் பண்ணினாரு. நல்லா நடிக்கிறாரு, ஜனங்கள்லாம் சொல்லுது, ஐயோ எங்க ராஜா போல ஒரு நல்லவர் இல்லையே. என்ன சொல்றாங்க, ஒருத்தர் செத்துட்டானு அவன் மனைவிய விதவியா விடாம விதவிக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எங்க ராஜா வாழ்க, எங்க ராஜா வாழ்க, எங்க ராஜா வாழ்க. ராஜாவோட அயோக்கியத்தனம்,
மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ராஜாவோட அயோக்கியத்தனம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சொல்றேன், என்ன மன்னிக்கணும், நாம் செய்கிற அயோக்கியத்தனம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நாம் செய்கிற அயோக்கியத்தனம் ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்ல யாருக்கு தெரியாது, யாருக்கு விளங்காது. ஆண்டவர் உன்னை சீக்கிரட்டா வச்சுக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த கூடாது, ஒரே நோக்கம்தான். ஆனா நெடுந்தாண்டி பாவ துணிகரத்துல இருந்துடா அவமானப்பட்டு போயிடுவேன். வெளியே வந்துடும், வெளியே வந்தே ஆகும். எலி செத்துச்சு, அது எங்க செத்துச்சுன்னு தெரியல, என்ன நடக்கும்? நாத்தடிச்சு நாத்தம். அதே மாதிரிதான் உனக்குள்ள புதைந்திருக்கிற பாவம் நெடுநாள் புதைந்திருக்காது, ஒரு நாள் அது நாத்தடிச்சு வெளியே வந்துடும். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணினே இருக்காரு ராஜா. ராஜா ஆண்டவர் பார்த்தாரு, இவன் திருந்துற மாதிரி இல்லவே இல்ல. என் ஊழியக்காரனாகிய நாத்தானை எழுப்பேன். நாத்தான் இப்போ அவங்கிட்ட சொல்லு. நாத்தான் வந்து சொல்றாரு, ராஜா எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு நீ உட்காந்துக்கிறிய. தாவீது தோமா குப்புற சூழ்ந்து அழுகுறாரு. நான் தான். அவர் சொன்னாரு, இது வரைக்கும் நான் நல்லவன் போல வேஷம் போட்டு இருந்தேன், எல்லா மனிதனுடைய கண்களுக்கும் நான் செய்தது தப்புன்னு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இரக்கம் பெற அவர் பாதத்துல அவர் விழுந்தான். ஆண்டவர் அவன் மன்னிச்சார். நான் சொல்றேன், பாவத்தை, இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். நான் சொல்றேன் மன்னிச்சார். அதனாலதான் ஆண்டவர் கிட்ட சொல்றேன், தேவனால் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்ல, எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லா பாவத்தையும். ஆனா பாவத்தின் விளைவுகள், நான் சொல்றேன், இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்னன்னா, தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்ல, பாவத்தின் விளைவுகளையும் நம் வாழ்க்கையில இருந்து அகற்றுகிறவரா இருக்கிறார். இப்ப உரியா செத்து போயிட்டாரா? தாவீது என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணை கெட்டார். ஒரு உத்தமனை கொலை செஞ்சார். நடந்துதா? ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிச்சிட்டார். பழைய ஏற்பாடுல பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது, பாவத்தின் விளைவுகள் ஒண்ணு இருக்குது. விளைவுனா என்னன்னா, நீங்க ஒரு காரியத்தை விதைச்சீங்கன்னா அது அறுத்தே ஆகும். வசனம் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணை கெடுத்தாரு, ஒருத்தனை கொலை செஞ்சார். காலம் கடந்து அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுது. என்னத்தம்மா பண்ணாரு? அந்த குழந்தை செத்து போச்சு. தேவன் அழிவை தடுத்து நிறுத்துற இடத்துல இருக்கிறாரு. ஆனா நியாயமாய் உன் வாழ்க்கையில அடி வரும்போது தேவன் செய்ய முடியாது. ஏன் அவன் வாழ்க்கையில அந்த மரணம், அவன் பிள்ளை மரணம் இருந்துச்சுன்னா, இன்னொருத்தன் தாயோட தகப்போட பிள்ளை நீ கொலை செஞ்சல, உன் பிள்ளை கொலைதான் பண்ணப்படும். தாவீதுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் செத்தாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனை பிள்ளைகள்? ஒருத்தனை கொலை செஞ்சான். எத்தனை பேர் கொலை செஞ்சான்? 4 பிள்ளைகள் அவன் கண் காண கொலை செய்யப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதனுக்கு தண்டனையில மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அடக்கம் பண்ணுவான்னு நினைச்சேன், நான் அவனை அடக்கம் பண்றேன்னு. எப்படி அழுத்திருப்பாரு அப்பா? எப்படி அழுத்திருப்பாங்க அம்மா? சொல்லுங்க. டேய், என்ன எடுத்தவங்க போய் சுடுகாட்டுல எப்ப நினைச்சேன்டா, எனக்கு மண்ணு போடுவேன்னு நான் நினைச்சேன்டா, ஆனா உனக்கு மண்ணு போற இடத்துல என்ன வச்சிட்டேடா. அதுதான் மிகப்பெரிய தண்டனை. பெத்தவங்களுக்கு அது தெரியும். என்ன அடக்கம் பண்ணுவோம் பார்த்தா, நான் உன்னை அடக்கம் பண்றேன்டா. பாவம், நீ எதை விதைச்சியோ அதை அறுக்க செய்யும். ஏன் தெரியுமா? உன்னை பாவத்துல சாத்தான் தள்ளுறான். நீ பொய் சொல்லி உன்னை சாதிச்சல, இன்னொருத்த பொய் சொல்லி உன் வாழ்க்கையில ஒரு கெடுதலை போடுவான். நீ பொய் சொன்னதால ஒருத்தர் கெடுதல் வந்ததுல, நீ பொய் சொல்லி ஒருத்தர் வாழ்க்கையில கேடு வந்ததுல, உன் வாழ்க்கையில வரும் ஒருத்தன், அவன் பொய் சொல்லுவான், உனக்கு கேடு வரும். நீ ஒருத்தனை தள்ளி விட்டல, உன்னை தள்ளி விட்டு ஒருத்தர் இருக்கிறான். நீ ஒருத்தன் தள்ளி, அதுதான் சாத்தா சொல்லலாம், நீ எதை விதைச்சா அது உன் வாழ்க்கையில தீமை நடக்கணும்ல, அதனால உன்னை தீமை செய்ய வைப்பான். நீ நன்மை செஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்களேன். ஆனா சாத்தானோட தந்திரம் என்னன்னா, எப்படியாச்சும் நீ தீமை செஞ்சிடறேன், எப்படியாச்சும் பொய் சொல்றேன், எப்படியாச்சும் கேடுதல் பண்ணிடுறேன், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சிடறேன். ஏன்னா உனக்கான அது நடக்கும், உனக்கான நடக்கும். பயத்தோடு, மிகவும் பயத்தோடு நான் சொல்றேன், மிகவும் பயத்தோடு நான் சொல்ற காரியங்கள் என்னன்னா,
நான் பார்த்த இந்த தவறான உறவுகள்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு 3 ஜெனரேஷன் எல்லாம் பாத்துக்கிறேன். தாய் தப்பு பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பொண்ணு அதே தப்பு பண்ணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பேத்தி பண்ணது, அந்த 3 ஜெனரேஷன் தப்பு செய்த நான் பாத்துக்கிறேன். தவறான உறவு நான் பாத்துக்கிறேன் என் கண்ணால. இப்ப என்னன்னா, பாவம் சும்மா விடாது, உன்னை பாதிக்கும், உன் ஜெனரேஷனை பாதிக்கும், ஜெனரேஷனை பாதிக்கும். வசனம் சொல்லுது, தாவீதே நீ பட்டயம் எடுத்து உயிர் ஒருத்தனை சாவச்சல, உன் குடும்பத்தை விட்டு பட்டயம். தாவீது குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் யாரோ ஒரு பட்டயத்தை சாவாங்க. இது இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? தாவீது ஒரு பொண்ணை கத்தாரு. தாவீது ராஜா, ஒரு 10 பொண்டாடி. எத்தனை பொண்டாடி? ரொம்ப பாய் கூசுற காரியம். நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல இருக்குது. ஆண்டவர் ஏன் எழுதி வச்சாருன்னா பாவத்தை. அவனோட ஒரு புள்ள அவங்க 10 சித்தியை கத்துட்டான். இதை யாரு பார்த்தா? தாவீது பார்த்தாரு. அப்ப ஆண்டவர் நீ என்ன நினைச்சுன்னா, ஒருத்தன் வாழ்க்கையில கெடுதல் நடக்குத நீ பண்ணல பாரு, உன் கண் முன்னாடி. அப்ப தாவீது இருதயம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது ஸ்டூல நின்று, தாவீது இருக்க நான் நின்று எனக்கு அடிக்கணும், நான் செஞ்சதை என் கண். தாவீது அழுதுருப்பாரு, அழுதுருப்பாரு. நீ ஒரு குடும்பத்தை கெட்டினா உன் குடும்பத்தை கெடுக்கப்படும், நீ ஒருத்தனை அழிச்சினா மத்தவங்க அழிக்கப்படுவார்கள். இதுதான் நடக்கும். நான் சொல்றேன், ஏன் தெரியுமா ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு? இந்த தீமை உன் வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக இயேசு மரிச்சார். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. தாவீதுக்கு ரட்சிப்பு இல்ல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டு. அதனால தாவீது சொன்னாரு, எவனுடைய பாவங்கள் கர்த்தர் மன்னிக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை தேவன் எண்ணுகிறார். ஆனா எனக்கு பின்னாடி ஒரு ஜெனரேஷன் வரப்போது, இயேசு ஒருவர் வந்து மரிப்பார், அவர் ரத்தத்துக்கு கீழே ஒரு கூட்டம் வரும், அவருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவன் எண்ணவே மாட்டார். சொல்றேன், நீங்களும் நானும் செஞ்ச பாவம் கொஞ்சமா நெறிவா. நீங்க செஞ்சதே உங்க பிள்ளைக்கு நடந்தவங்கள தாங்க முடியுமா? சின்னவங்களும் பெரியவங்களும், இன்னைக்கு அம்மாவா இருக்கிறவங்களும் இன்னைக்கு அப்பாவா கேளுங்க, நாளைக்கு அம்மாவா அப்பாவா மாற போறவங்களும் கேளுங்க. நீ செஞ்சத உன் குடும்பத்துக்கு நடந்தா உன்னால தாங்க முடியுமா? சொல்லுமா, தாங்க முடியுமா? இப்படிதான் நடக்கும் பாவத்துக்கு சம்பளம். இதுல இருந்து தப்பிக்கிற ஒரு வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க அதனாலதான் சொல்றாரு, பூமியில மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு, பாவத்தின் விளைவுகளை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. இப்ப தெரியுதா ரட்சிப்போட வேல்யூ? இன்னைக்கு ரட்சிப்புல இருக்கிறியா? நீ புதுப்பி ஜஸ்டிபிகேஷன். நீ ஆண்டவரை பாவம் மன்னின்னு கேட்ட அடுத்த நாள்ல இருந்து உன் வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்கிற தேவன் அடுத்த நிமிடத்துல உன் பாவத்தை மன்னிப்பார். சொல்றேன், நீ எத்தனை வதைக்கிறியோ அதைதான் இருப்ப. நீ மன்னிக்கப்படாத வரைக்கும் நான் சொல்றேன், புரியுதா? நான் சொல்லுதா? நீ ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்ல, ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கலன்னா அது நடக்கும். நான் சொல்ற புரியுதா? அப்ப ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் தன் ரத்தத்தினால உங்க பாவங்களை கழுவு இருக்கிறார். அந்த எந்தவித பாவமா இருக்கட்டும், நீ யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறியோ, நீ அம்மாவா பாவம் செஞ்சா உன் பொண்ணுக்கு நடக்கும், பிள்ளைக்கு நடக்கும். நீ அப்பாவா செஞ்ச நடக்கும். நீ எந்த ஸ்தானத்துல இருந்து யாருக்கு செய்ய அது உனக்கே நடக்கும். உரியாவின் மனைவி இடத்துல தாவீது தப்பு செஞ்சாரா? அவன் மனைவி இடத்துல தப்பு நடந்து. வேற ஒருத்தர பிள்ளைய தாவீது கொலை பண்ணா, அவன் 4 பிள்ளை கொல்லப்பட்டது. அழுதான் தாவீது. அது என்னன்னா, சொந்த மகனே எழுப்பி அண்ணன் எழுப்பி தம்பியை சாவச்சிருவான். வெளியாவது சாவச்சா அவர் ராஜா போய் தட்டி கேட்கலாம். அவர் சொன்னாரு, ஏற்கனவே ஒருத்தர சாவஸ்தான், இவனை நான் சாவச்சா எனக்கு பிள்ளையே இருக்க மாட்டாங்களே. பிள்ளைங்களுக்குள்ளே சண்டையை ஒருத்தனை சாவச்சான். ஏன்னா நீ வாய மூடின்னு இருக்கணும். பாவம் செஞ்சா என்ன பண்ணா, வாய மூடின்னு சும்மா வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்ற வார்த்தை ரொம்ப திருடங்கையில தேல் கொட்ட மாதிரி தான் இருக்கணும். நீ பாவம் செஞ்சு பாவத்தின் விளைவு பண்ணா கண்ணார பாரு, ஐயோன்னு கத்ததான் முடியும். ஏன் நந்திச்சுட்டு? ஏன்னா உனக்கு தெரியும் இது இதனால தான் நடந்தது, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஆழமா உண்மையா சொல்ற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறவர்ல, பாவத்தின் விளைவுகளையும் மாற்றுகிறவர். விளைவுனா தாவீது செஞ்ச தப்பையும் மன்னிப்பாரு. தாவீது குடும்பத்துக்கு நடந்த மாதிரி நம் குடும்பத்துக்கு நடக்காது, நம் பிள்ளைகள் நடக்காது.
சார்ந்த நடக்காது. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இதுக்கு பேர் தான், இந்த நம்பிக்கையின் பேர் தான் ரட்சிப்பின் நிச்சயம். அப்ப இது எதுல இருக்குதுன்னா, உண்மையான மனம் திரும்புதல் இருக்குது. நான் செஞ்சதெல்லாம் பாவம்னு மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே இனி இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இனி இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனம் திரும்புதல்லாம் இப்படி இருக்கிற நான் திரும்புறதுல நான் இதுல இருந்து செய்ய மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திரும்பி விசுவாசை ஆண்டவர் எனக்காக இருக்கிறாரு, என் பாவத்தை மன்னிப்பு, இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்ல? ரட்சிப்பை இழந்துட்டியா? திரும்ப ரினியூ பண்ணிக்கோ, திரும்ப புதுப்பிச்சுக்கோ. நான் சொல்ல உண்மையா ஜெபம் பண்றது. இந்த பிரசங்கத்தை நான் 2வது வாட்டி பண்றேன், ஆண்டவர் நடத்துறேன். எந்த பிரசங்கத்தை 2 வாட்டி பண்ணது இல்ல என் வாழ்க்கையில. நான் 2வது பண்ற பிரசங்கம் இது. ரெண்டு முறை பண்றேன் இதே பிரசங்கத்தை. ஏன்னா இந்த காலத்தின் தேவை, இந்த காலத்தின் தேவை. ஆண்டவர் என்ன நடத்தினார். அதனால என்ன சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா? இன்னைக்கு கேக்குறேன், இனி பாவம் செய்வியா? நீ செஞ்சினா உன் பிள்ளைய பாத்துக்கோ, நீ செஞ்சினா உன் வம்சத்தை பாத்துக்கோ. நீ எதை செஞ்சா அது நடக்கும். நான் சொல்றது உண்மைங்க, நான் மாத்திலாம் சொல்ல. நீங்க வேணும்னா அந்த பைபிள் எடுத்து பாருங்க, நீங்க வேணும்னா மனிதர்களை சிந்தித்து பாருங்க. நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒருத்தருடைய வயல்ல மாடு மேய்ஞ்சிச்சு. உண்மை சம்பவம் சொல்றேன். அப்ப எதிரி மாடு மேய்ஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, மாடை புடிச்சு உயிரோட தோலை உடிச்சுட்டாங்க. அண்ணன் தம்பிங்களா சேர்ந்து, பங்காளிங்களா சேர்ந்து. அதுல ஒரே ஒருத்தர் ஊருக்கு போயிட்டாரு. அவர் மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்துல யார் யாருக்கு பிறகுதோ அவங்க குழந்தைங்களா மாட்டு கால் மாதிரி மாட்டு கை மாதிரி தான் இருக்கும். என்ன பிள்ளை, எல்லா பிள்ளைகளுக்கும், ஆம்பளை பிள்ளைங்களா எப்படி இருக்கும், அதுல ஒரே ஒருத்தர் பிள்ளைங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கும். அப்ப சொன்னாரு, நம்ம பெரியப்பா சித்தப்பா பசங்களுக்கு எல்லாம் மாட்டுக்கால் மாதிரி பிறகுது, ஏன் நம்ம பசங்க உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பிறக்கல? அப்ப அப்பா சொன்னாரா, ஒரு நாள் ஊருக்கு போயிட்டேன், நம்ம வயல்ல ஒருத்தர் மாடு வந்துச்சு, அந்த மாடு பிடிச்சி தோலை உயிரோட உடிச்சிட்டானுங்க. அந்த மாடு கத்துச்சு. அன்னைக்கு வந்த சாபம் நம்ம தலைமுறையில அதுல யார் யாரு ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு பிறந்துக்கிற குழந்தைங்க எல்லாம் காலும் கையும் மாட்டுக்கால் மாதிரி இருக்கும், இப்படி ஒட்டி இருக்கு கை கால். நான் சொல்றேன், மாட்டுக்கு செஞ்சதையே கடவுள் கணக்கு இருக்கிறாருன்னா மனுஷனுக்கு செஞ்சதா கணக்கு தர மாட்டாரு. சொல்லு விளங்குதா? தெரிஞ்சோ தெரியாமல செஞ்சுட்டோம். தெரிஞ்சோ இனி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு இதோட முடியணும்னு ஆசை? சின்ன ஆசைப்படுறீங்களா? நான் அதிகமா ஆசைப்படுறேன், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களா அதெல்லாம் படக்கூடாது, என் கண்காலாம் என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட என்னால தர முடியாது. எனக்கு ரொம்ப அதுல கான்சியஸ் அதிகமாகிறேன். அப்ப எனக்கு தெரியாமதான் உங்களுக்கு இருக்கணும். உன் பிள்ளை சிரிக்கிறான், சிரிச்சு பாரு உன் பிள்ளைய. கண்காண உன் பிள்ளைகளை அழுது பார்க்காத. அதுக்கு நீ காரணமா இருந்துடாத, நீ காரணமா இருந்துடாத. எந்த பாவம் செஞ்சாலும், பாவத்துல சின்னது பெருசெல்லாம் இல்ல. ஒரு சொட்டு பாய்சனா இருந்தாலும், ஒரு டம்ளர் பாய்சனா இருந்தாலும், ஒரு சொம்பு பாய்சனா இருந்தாலும், ஒரு குடம் பாய்சனா இருந்தாலும், பாய்சன் தான், பாவம் தான். வசனம் சொல்லுது, ஏமாந்து போயிடாதீங்க, மனிதன் எதை உதைக்கிறானோ அதையே அறுத்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. நீ செய்யறது யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், உங்க பாதங்களை பிடிச்சு நான் கேட்கிறேன், இந்த பாவத்தை மாத்திரம் மறந்துடுங்க, இந்த பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டுருங்க, இந்த பாவத்தை மட்டும் விட்டுடுங்க. அந்த விளைவு தாங்க முடியாது. நான் பார்த்தவன் சொல்றேன், என் கண்கால நான் அந்த பயத்தை எடுத்து நான் பல நாட்களா தேவ சமுதாயம் ஆராய்ச்சி, நான் மனிதர்களை குறிச்சு யோசிக்கிற வழக்கம் எனக்கு உண்டு. சில பேர் எடுத்துலாம் நான் ஸ்டடி பண்ணிருக்கிறேன். பாவத்தை அவங்க பிள்ளைகள் அனுபவிக்கிற, அவங்க செஞ்சதை வெளியே கூட சொல்ல முடியாம அழுவாங்க, வாயை கொத்தி. இந்த இதான் அழுணும். குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு தாய் செய்யற தவறு கண்ணு முன்னாடி நான் பார்த்த காரியம், பிள்ளைகள் கெட்டு போனாங்க. அவங்க அம்மாவால கேட்க முடியாது, ஐயோ என் புள்ள குடிக்குது, என் புள்ள தப்பான பழக்கத்துல இருக்குது, கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலன்னா, நான் தான் இது காரணம் அவங்களுக்கு தெரியும். இந்த பாவத்துக்கு ரொம்ப கடினம் என்ன தெரியுமா? தெரிஞ்ச மனம் மாற மாட்டாங்க, சுயநலங்கள். நான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். வழங்கால் படிக்கிறேன், அனுமதி. நீங்க எந்த பாவம் செய்வீங்களோ அது விளைவு உன்னால தாங்க முடியாது.
நான் சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமலேயோ, அறிஞ்சோ அறியாமலேயோ, பிழையாவும் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செஞ்சுட்டீங்க. நான் சொல்றேன், இந்த விளைவுகளை உங்களால தாங்க முடியாது. இந்த விளைவுகளை உங்களால சகிக்க முடியாது. இயேசு இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு ரட்சிக்கும். எல்லா பாவத்தையும் ரட்சிக்கும். பாவத்துல பெருசு பெருசு இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், மனிதன் எதை விதக்குறாங்களோ அது அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆண்டவர் கிட்ட சொல்லி மனம் திரும்பிடுவோம். நான் சொல்றேன், இங்க போய் சொல்லும் இந்த வசனத்தை எடுத்து போட சாத்தான் காத்துன்னு இருக்கிறான். வசனம் சொல்லுது, இந்த வசனம் விதைக்கப்பட்டது அவங்க ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு சாத்தான அந்த வசனத்தை எடுத்து போட ஆயத்தமா இருக்கிறான். நான் சொல்றேன், நீ இங்க சொல்லும் மறந்து போயிடாத. நீ 1,00,000 பணத்தை வச்சுட்டு மறந்துடுவியா? 1,00,00,000 பணத்தை காட்டில நீ கொடுத்த சத்திய விலையே மதிப்பற்றது. வாழ்க்கையில இருந்து எடுத்து போடாத. நான் சொல்றேன், உன்னோட ஆண்டவர் நெடுகவே பேசுறாருன்னா தயவு செய்து இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தையே உன்னால தாங்க முடியலையே, உன் கஷ்டத்துக்கு சொல்யூஷன் தீர்வை தான் நான் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறது உங்க வாழ்வின் தீர்வு. இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டுடுங்க. இன்னைக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாவம் செய்யாதிருக்க கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தை பலனை தருகிறவரா இருக்கிறார். வசனம் சொல்றது, யாருக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லைன்னா அன்பிலே நிலைத்திருக்கிறவனுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்ல. இன்னைக்கு நிறைய பேரு நான் சொல்றேன், நான் கண் காண சொல்றேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருங்கவே சொல்லி பாவம் செய்கிற ஒரு கூட்டத்தை கண்டு கொண்டிருக்கு. செய்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வெறுத்து தள்ள எனக்கு மனசே இருக்காது. ஏன்னா ஐயோ விளைவுகள் அவங்களால தாங்க முடியாத இன்னும் நான் அழுதுன்னு இருக்கிறேன். சிறு பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் பாவம் செய்யும் போது என் மனது படுற வேதனை என்ன தெரியுமா? விளைவை தாங்க முடியாத. நீ செஞ்சுட்டு போக உன் புள்ள அனுபவிக்குமே, உன் பேர புள்ள அனுபவிக்குமே, உன் கொள்ளு பேர புள்ள அனுபவிக்குமே. நீ செஞ்சுட்டு போயிடுவிய, நீ மண்ணை சுமப்ப, அந்த விளைவை உன் பிள்ளைகள் சுமக்குமே. நான் சொல்றேன், இன்னைக்கு முச்சிரு. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க ஆயுதமா இருக்கிறார். ரட்சிப்பு என்பது பாவத்தை மன்னிப்பதோ, பாவத்தினால் வந்த விளைவுகள் இருந்து உன்னை விடுவிப்பதோ ரட்சிப்பு. பாவத்தை மன்னிப்பதோ, பாவத்தின் விளைவுகளை உன்னிலிருந்து எடுப்பதுதான் ரட்சிப்பு. இந்த சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார். நீ வர பிளான் இல்லாம இருக்கலாம், வர மனசு இல்லாம இருக்கலாம், இப்படி ஒன்னா இருக்கலாம். கெட்டு போகிறவர்கள் கெட்டு போக தங்கள் வழிகளை, தன் சிந்தையை, தன் காதை விலக்கி கொண்டு போறாங்க. ரட்சிக்கப்பட இருக்கிற நீயோ ஜெபம் பண்ணு, மன்னிச்சு இறக்கம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீ பாவத்தின் விளைவை உன்னால தாங்க முடியாது. பாவத்தின் தோஷத்தை நம்மளால பொறுத்து கொள்ள முடியாது, நம்மளால சகித்து கொள்ள முடியாது. ஜோம் பண்ணுங்க, விளையாடாதீங்க. சீரியஸ் மேட்டர். நீ சேர்த்து வைக்கிற சொத்து உன் பிள்ளைக்கு போவோம், உனக்கு பின்னாடி உன் நகை உன் பிள்ளைக்கு போகும், உனக்கு பின்னாடி உன் வீடு வாசல் உன் பிள்ளைகள் போகும். அதே போலதான் நீ செய்கிற பாவத்தின் விளைவு உன் பிள்ளைகளை வரும். அது என்ன பண்ணுச்சு? உனக்கு பிள்ளையா பிறந்ததை காட்டில அது என்ன பாவம் பண்ணுச்சு? இன்னைக்கு மன்னிப்பு கேப்பியா? அது வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும். அது வெளியே தெரியாம இருக்கலாம், அது சாத்தானுக்கு தெரியும். அது வெளியே தெரியும், அது தேவனுக்கு தெரியும். சாத்தான் உன்னை அழிக்க அந்த பாவத்தை வச்சுட்டு இருக்கிறான். தேவன் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு வார்த்தை, உத்தமமான ஜெபம், உண்மையான ஜெபம். பாவியாக என் மேல் கிருபையாய் என் பாவங்களை மன்னினாண்டவர், என் பாவங்களை மன்னினாண்டவர். நான் செய்தது வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், நான் செய்தது உமக்கு தெரியும் ஆண்டவர். மனம் இறங்குங்க ஆண்டவர், மனம் இறங்குங்க ஆண்டவர், என மனம் இறங்குங்க ஆண்டவர். சொல்லுங்க, கதாவே எனக்கு மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. உண்மையான ஜெபம், ஊக்கமான ஜெபம் உன்னை விடுதலையாக்கு. கர்த்தர் உன் விடுதலைக்காக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உண்மையான மனம் திரும்புறீங்களா? இனி செய்ய மாட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பாவத்தை மன்னிச்சிடுங்கப்பா, என் பிள்ளை என்னப்பா அக்கிரமம் பண்ணுச்சு, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பாவத்தை
நான் முடிச்சிடுறேன் ஆண்டவரே. என் டைம் இல்ல, நான் வீட்டுல போய் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நிச்சயத்தை உங்க வாழ்க்கையில தர வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.